நல்ல அழகான பொண்ணுங்க இருந்தா இந்த பார்த்திபன் உடனே முந்திக்குவாருங்க. நம்ம காஸ்டியூம் ஒரு காவியங்க, சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க. நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. நம்மளுக்கு யாரு மியூசிக் யாருங்க? ஜிவி பிரகாஷுகோ கோப்பாக்கு இப்ப வச்சுட்டு கொஞ்சம் எங்க வரும்னு வந்திருக்கிறதுங்க. வயசு கூடன்ட்டு கடைசியில பார்த்தா படி பெருசு பெருசா இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு. பார்த்திபன் எப்படி இறங்கினாரு? சைட்லயே இறங்கினாரு இல்ல. இப்ப நானும் அப்படித்தான் இறங்கணும். ஏனுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைங்க ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க. நான் கோயம்புத்தூர்காரன் தானுங்க, மாசத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் வருவனுங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க, வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க. ஆனா என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராது நம்மளை பாக்குறதுக்கு. வெளியூர் நாளும் கூட ஓகேன்னு போனாங்க. நம்மளுக்கு ஒரு பொக்கே கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வையை போத்துனாங்க. அப்போ பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க, தனுசு ரசிகர் மன்ற சார்பா உங்களுக்கு சால்வையை போத்துறோம். தெரிஞ்சு போச்சுடா டேய், தெரிஞ்சு போச்சுக்கோ. இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ, அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்து வச்சிருக்காருங்க. ரொம்ப மரியாதையை கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன். உங்களை நல்லபடியா நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்றேனுங்க. நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க, தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்துல வந்து அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லயும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஆனா சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க. நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போகுதுங்க. அது மட்டும் கண்டிப்பா தெரியுதுங்க. ஏன்னாங்க சமீப காலத்துல எத்தனை ட்ரெய்லர் பார்த்திருக்கிறோமுங்க, எல்லா டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் இருக்குங்க. இதுல பாருங்க, இது வந்து அவ்வளவு ஒரு ஃபீல் குட் பிலிமா இருக்க போகுதுங்க. நீங்க வந்து ஒரு படத்துல சிரிக்கோன்னு நினைச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லாரும் சிரிக்கணுங்க. அழுகாட்சி வரும்னு நினைச்சு காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க. எகிரி அடிக்கும் போது கை தட்டணும்னு நினைச்சா கை தட்டணுங்க. அதுக்கு பேர் தானுங்க சினிமா, அதுதானுங்க இட்லி கடை. நம்மளுக்கு யாரு மியூசிக் யாருங்க? ஜிவி பிரகாஷுகோ எப்படி இருக்கா ஒரு மியூசிக். அந்த அம்மனிக்கு தான் பூரா டைலாக். நானு அருண் விஜயில வேடிக்கை பார்த்துட்டு நிக்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் தீந்து போச்சு, இன்னைக்கு எப்படி 2 நாளைக்கு இந்த சீனத்தை எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்பாங்குத்தா குத்திட்டு போயிருச்சு. அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்க இருந்தா இந்த பார்த்திபன் உடனே முந்திக்குவாருங்க. நம்ம காஸ்டியூம் ஒரு காவியங்க. எனக்கு இல்ல அதே மாதிரி நம்ம கேமராமேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்து ஒரு காட்சியில் நம்மளை பாட்டு, சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார். சொன்னீங்களங்க தம்பி, அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க. இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படிங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே தெரியுங்க. ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க, டோப்பாக்கு இப்ப வச்சுட்டு கொஞ்சம் எங்க வரும்னு வந்திருக்கிறதுங்க. வயசு கூடன்ட்டு கடைசியில பார்த்தா படி பெருசு பெருசா இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு. பார்த்திபன் எப்படி இறங்கினாரு? சைட்லயே இறங்கினாரு இல்ல. இப்ப நானும் அப்படித்தான் இறங்கணும். அதனாலங்க தயவு செய்து இனிமே இந்த மாதிரி பங்கன் ரெடி பண்றீங்க இல்லைங்க, எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசா வைங்க, இல்லாட்டி நாரி போயிரும். அதனால வந்து இப்ப இறங்கும் போது கொஞ்சம் தள்ளாண்டாலும் கூட கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்க கூடாதுங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேனுங்க, டமால் டுமில் டமால் டுமில்னு படங்க வந்துட்டு இருக்கீங்க, அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்க. கண்டிப்பா பட்டையை கலப்போது. நீங்க பாருங்க, இதே வெற்றி விழா இதே கோயம்புத்தூர்ல இதே ப்ரோசோன் மால்ல வச்சு பட்டை கலைப்பேறி போறங்க. நன்றிங்க, வரணுங்க, வணக்கம்ங்க. சார், நீங்க உங்களோட வயசு இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் சார் தெரியுது, என்னதான் சீனியர் ஆக்டரா இருந்தாலுமே நீங்க எவர் யங் ஹேண்ட்ஸம் சார். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட கோவை தமிழ்லயே அப்படியே குசும்போட நையாண்டியோட கலந்து மொத்த கான்வர்சேஷன் எவ்வளவு அழகா பேசிட்டா இருப்பாரு. இங்கிலீஷே மரியாதையா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிட்டாரு. ஷோ பாக்குறோம், அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும் சார். நீங்க எப்ப மேடையில. தேங்க்யூ சோ மச். சத்யராஜ் சாருக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தல்.
தேங்க்யூ வெரி Thank you, மச் sir. சார் தேங்க்யூ